இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட இந்த பி என்கரேஜ் பை காட் ஃபார் சீரீஸில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அஞ்சனம் பண்ணும் ஆவியை நீங்கள் நாடாதீங்க அப்படின்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. அதற்கு முன்னாடி என்ன நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, இன்றைக்கு கூட நீர் வைத்திருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிங்க லார்ட். ஃபார் ஆல் த டைம்ஸ் தட் வி சர்ச் அதர் திங்ஸ் தேன் யூ ஃபாதர் லார்ட், அதற்கு எங்களை மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமேன். நிறைய நேரத்தில் நம்ம மனிதர்களை தேடுறது உண்டு, அதாவது தேவனை தேடுறதை விட்டு மனுஷங்களை தேடுறது உண்டு. பட் இங்கே ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துற காரியம், சில பேர் இந்த அஞ்சனம் பண்ணும் ஆவியை, அதாவது இந்த குறி ஜோஷியம் இந்த மாதிரி காரியங்களை பண்ணுகிற ஆவியை தேடி சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறீங்க. இந்த ஆஸ்ட்ராலஜி பார்க்குற காரியங்கள், தேவன் அதெல்லாம் இருக்கிறாராம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதாவது சொல்லப்போனால் நேற்று தினத்தில் வாசித்த அதே வசனத்தை வச்சு தேவன் இன்றைக்கு இந்த காரியத்தை உங்ககிட்ட உணர்த்த சொல்கிறாரு. 1 நாளாகமம் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். அதற்காக 14, அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினார். So Saul died, 1 Chronicles 10:13-14. So Saul died for his unfaithfulness which he had committed against the Lord, because he did not keep the word of the Lord, and also because he consulted a medium for guidance, but he did not inquire of the Lord. Therefore he killed him and turned the kingdom over to David the son of Jesse. Amen. அதாவது இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாராம், சவுலை கொன்னே போட்டுறாரு. எதனாலனா கர்த்தரை தேடாமல் ஒரு அஞ்சனம் பண்ணும் ஆவி, ஒரு மீடியமை தேடினதுனால. இன்றைக்கு நீங்களும் அப்படி தான் கர்த்தரிடத்துல தேடாமல், வேதாகமத்தில் நீங்கள் தேடாமல் இந்த மாதிரி குறி ஜோஷியம், இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி, இந்த மாதிரி காரியங்கள், தேவையில்லாத என்ன சொல்கிறது, இந்த பிசாசின் காரியங்கள் உங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு, இந்த ஆவியை ஏவர் அவங்க கிட்ட போய் கேட்குறது, இந்த மாதிரி காரியங்களை பண்ணி கொண்டு இருந்தீங்க அப்படின்னா தேவனிடத்துல முதலாவது நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நம்ம புதிய ஏற்பாடுலையும் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு குறி ஜோசியம் சொல்கிற பெண்ணை அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்கள் ரிபியூக் பண்ணுறாங்க, கண்டம் பண்ணுறாங்க. அவங்க அந்த பெண்ணை விடுதலை ஆக்குறாங்க அப்படிப்பட்ட ஆவி கிட்ட இருந்தது. ஸோ இன்றைக்கு கூட நீங்களாக தேடி போய் கொண்டு இருந்தீங்கன்னா முதலாவது மன்னிப்பு கேளுங்க. உங்களை தேடி ஒரு ஆவியும் வராதுங்க. சீரியஸாகவே நீங்கள் முதல்ல போய் தேடுறதை நிறுத்துங்க. தேவனிடத்தில் கேளுங்க, தேவனிடத்தில் விசாரிங்க, தேவனிடத்தில் ஒரு காரியங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி காரியத்துக்கு பின்னாடி போகணும்? அது தேவனை இருக்கிற காரியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கு கூட தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு, எசப்பா நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், உங்ககிட்டயே நான் தேடுவேன், எல்லா காரியத்தையும் உங்ககிட்டயே நான் நாடுவேன்னு ஒப்புரவாகுங்க. ஆர்டர் உங்கள் நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை மன்னிப்பார், உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார். ஆமீன். வாங்க எழுதிக்கலாம். எசப்பா நன்றி கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த காரியத்தை குறித்து எங்களோட பேசினதற்காக நன்றி. அநேக நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த காரியத்தை நீர் அருவருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. அப்பா பிசாசு பின்னாடி போகிற காரியங்களை நிறுத்துவீராக. அப்பா நாங்கள் அந்த மாதிரி தவறுகள் செய்து பார்க்குற யாராவது அந்த மாதிரி தவறுகள் செய்து அதை நிறுத்தி போடுங்க கர்த்தாவே, அவர்களுக்கு உணர்த்துங்க ராஜா. அப்போ அந்த இருதயத்தில் இது தவறென்று நீர் உணர்த்துவீராக, ஒரு உணர்வை போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a blessed day.